இந்த பெப்பர் பன்னீர் மசாலா பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரியே சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியா நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கங்கம்மா. இப்போ இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்படி பரவலாக சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அப்படியே பரட்டி விடுங்க. நல்லா கலந்துட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவில் பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு பெப்பர் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்சர் ஜார் வச்சுக்கலாம். 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு 6-7 பல்லு பூண்டு. இதை நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுருங்க. இப்போ நம்ம பன்னீர் 2 பீஸாக அதில் சேர்த்துடலாம். உடனே திருப்பாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து திருப்புங்க. இப்போ ஒரு பீஸாக அப்படியே திருப்பி விடுங்கம்மா. நல்லா ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலும் திருப்பி விடுங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வரணும். இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இதே போல் இருக்கிற பன்னீரெல்லாம் பொரிச்சு எடுத்துக்குங்க. பொரிச்சு எடுத்துட்டு அதே எண்ணெயில் 3 கிராம்பு, ஒரு பட்டை, கொஞ்சமாக அன்னாச்சி பூ, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துடலாம். கூடவே 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது இதை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு டார்க் ப்ரௌனாக வரணும், அது வரலும் வதக்கிடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் பூண்டு, பச்சை மிளகா, இஞ்சி ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்கோம். இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன். இதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப மசிய வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். தக்காளி சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளித்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு காரம் வெறும் பெப்பர் தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வைக்கலாம். அடுப்பு தீ ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க, கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் விட்டுருக்கோம், பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒரு வழவழப்பாக வரணும். நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பன்னீர் பெப்பர் மசாலா எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். ஃப்ரைட் ரைஸ், அதே போல் சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக மேட்ச் ஆகும். இல்லை அப்படியே சாப்பிட்றதுனால சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுடுங்க. மேலவே பொடியன்னு இருக்குன்னு கொத்தமல்லியை நல்லா தாராளமாக சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அதே போல் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு டேஸ்டான பன்னீர் பெப்பர் மசாலா ரெடி.